பார்க்க பளிச்சுன்னு இருக்கிற நகை வாங்குபவரா நீங்கள்? அப்போ நஷ்டம் உங்களுக்கு தான். மொத்த பணமும் வேஸ்ட். நகை என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது? ஏழை மக்களாக இருந்தாலும், நடுத்தர மக்களாக இருந்தாலும், பணக்கார மக்களாக இருந்தாலும் நகை வாங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசைதான் இருக்கும். ஏனென்றால் நகையில் போடும் முதலீடுகள் எல்லாம் பன்மடங்காக பெருகும் என்று புத்திசாலித்தனமாக நகைகள் வாங்கி வைப்பவர்களும் உண்டு. பணம் அதிகமாக இருந்தால் அதிக எடையில் பார்வையில்லாமல் கெட்டி மாடலாக நகைகள் செய்து அணிவார்கள். இதுவே பணம் கம்மியாக இருந்தால் 2 பவனாக இருந்தாலும் 5 பவன் போல் பார்வையாக உள்ள நகைகளை வாங்கி சொல்லவே விரும்புவார்கள். இப்படி வாங்கி சொல்வதால் நஷ்டம் அவர்களுக்கு என்று தெரியவில்லை. கெட்டி மாடல் நகைகள் என்பது நீங்கள் அந்த நகையை அணிந்து உங்கள் மகள், பேத்தி, அடுத்த வம்சம் வரை கூட அந்த நகையை உபயோகிக்கலாம். இதுவே நீங்கள் பார்வையாக எடுக்கும் தங்க நகைகள் 1 வருடத்திற்கு உள்ளாகவே அந்து விடுகின்றன. அதை மறுபடியும் நீங்கள் சரி செய்து போட்டுக் கொண்டாலும் சில குறிப்பிட்ட நாட்களிலே அந்து விடுகின்றன. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் எவ்வளவு நஷ்டம் இருக்கிறது தெரியுமா? நீங்கள் புதிதாக ஒரு நகை வாங்கும் பொழுது அதை ஆராய்ச்சி எல்லாம் செய்ய மாட்டீர்கள். அப்படியே பத்திரமா வைத்து விடுவீர்கள். பார்வையாக செய்யும் நகைகள் எப்படி சிறிய தங்கத்தில் செய்ய முடியும் என்று யோசித்திருக்கிறீர்களா? இங்கே ஒரு வீடியோவில் செய்கிறார்கள் பாருங்கள். எல்லா நகை கடைகளிலும் அப்படி செய்வது இல்லை. ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த ஏமாற்றங்கள் நடக்கத்தான் செய்கிறது. பார்வையாக நகைகள் இருக்க வேண்டும் என உள்ளே ஏதோ ஒரு கம்பியை வைத்துவிட்டு மேலே தங்க தகடுகளை மட்டும் பொருத்தி விடுகின்றனர். அது பார்ப்பதற்கு அப்படியே தங்கம் போல் இருக்கிறது. அதையும் நீங்கள் விருப்பப்பட்டு வாங்கி அணிந்து கொள்கிறீர்கள். இதை நீங்கள் மறுபடி நகை வியாபாரியிடம் கொடுத்து வேறு இடத்தில் நீங்கள் நகைகள் வாங்க நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் நகைக்கு பணம் கொடுத்த எடை விட தங்கம் பாதிக்கு பாதி கூட இருக்காது. தங்கத்தில் இப்படி பல மோசடிகள் நடக்கத்தான் செய்கிறது. இதனால் நல்ல நம்பகமான கடைகளில் சென்று நகைகளை வாங்குங்கள். மேலும் நீங்கள் வாங்கிய கடைகளிலே அவர்கள் முத்திரை பதித்த கடைகளிலோ கொண்டு போய் மறுபடியும் நகைகளை கொடுத்து மாற்றுங்கள். கஷ்டப்பட்டு உழைத்து வரும் பணத்தை நகைகளாக சேமிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தால் அதை ஏமாறாமல் வாங்கி பழகுங்கள். எப்பொழுதும் நகைகளை செய்ய கொடுத்தே வாங்குங்கள்.